ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே வாரம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ டிக்கெட் டு ஃபினாலேயில் புது சரித்திரம் படைப்பாரா முத்துக்குமரன் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த வீடியோ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிடிஎஃப் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பரிணாமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலேயே வந்து வேறு லெவலில் ஒரு ப்ராசஸ் அது. ஸோ அது வந்து வின் பண்ணால் ஃபைனலிஸ்ட் ஆயிடலாம். ஆனால் டிக்கெட் எடுத்தவங்க யாரும் வின் பண்ணதில்லை அப்படின்ற ஒரு சரித்திரம் இருக்குன்ற மாதிரி நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ரிவ்யூ பண்ண அந்த ஒரு இதுலேயே முகன் ராவ் அப்படின்ற பேரே நான் மறந்துட்டேன். ஆக்சுவலாக அவரும் வந்து டிக்கெட் டு ஃபினாலே 3வது சீசனில் வின் பண்ணார். டைட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வந்து சாண்டி மாஸ்டருக்கும் முகன் ராவும் ஃபைனல் வந்துட்டு அவர் வந்து டைட்டில் வந்து தூக்குனார். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷன் தான் டைட்டில் வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கடைசி நேரத்தில் வந்து அன்எக்ஸ்பெக்டட் எவிக்ஷன் 98வது நாள் தர்ஷனை தூக்கிட்டு முகேன் ராவ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த வரிசையில் முத்துக்குமரன் அவர்கள் டிடிஎஃப்க்கு பயங்கரமான ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே தாய்ச்சிலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தார் அப்படியே பயங்கரமாக. அப்புறம் வந்து யோகா வந்து பண்ணிகிட்டு இருந்தார். தலைகீழ நின்று கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் வந்து நின்றுட்டு இருந்தார். ஸோ பாடியையும் மைண்டையும் வந்து ரிலாக்ஸாக வச்சுட்டு அவருக்கு ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, நான் கடைசி வரைக்கும் இங்கே விளையாடணும், சண்டை செய்யணும், ஸோ அடித்து தூக்கணும், நான் விளையாட போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பண்ணியிருந்தார். அதற்கிடையில் இப்போது முத்துக்குமரன், ஜாக்குலின், சௌந்தர்யா, ராணவ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீபக்னு வைங்களேன், இந்த 5 பேரையும் டிக்கெட் டு ஃபினாலே விளையாட விடாமல் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த டாப், அதாவது ஸ்மார்ட்டாக இருந்தாங்கன்னா கண்டஸ்டன்ஸ், அந்த 5 பேரில் யாராவது ஒருத்தவங்களை நீங்கள் டிக்கெட் டு ஃபினாலே விளையாட விட்டு அவங்க ஜெயித்தாலும் தோற்றாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க டாப் 5க்குள்ளே போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ தீபக் தான் ஓட்ஸ் தெரியல, தீபக்கா அருணா அப்படிங்கிறது தெரியல, அந்த 5வது இடம் மட்டும். பட் நான் சொல்கிறேன், இப்போ நான் தீபக் சும்மா சொல்லிக்கிறேன், ஓகேவா? ஆனால் அதை தவிர முத்துவையும் ஜாக்லினும் வந்து உட்கார வச்சிட்டாங்கன்னு வைங்க, நீங்கள் டிடிஎஃப்ல விளையாட வேணாம், ஸ்ட்ராங்காக நீங்கள் இருக்கீங்க, நாங்கள் விளையாடுறோம், நீங்கள் சும்மா வேடிக்கை பாருங்கன்னு சொல்லி உட்கார வச்சிட்டாங்கன்னா ஒரு தகுதி இல்லாத ஒரு நபர் டிக்கெட் டு ஃபினாலேக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கண்டிப்பாக தடுத்து நிறுத்த வேண்டும். உள்ளே இருக்க கண்டஸ்டன்ட் ஸ்மார்ட்டாக இல்லையா அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துடலாம். எப்படிப்பா ஆணித்தரமாக சொல்கிறேன், இன்னும் பிக் பாஸே அறிவிக்கல, 10 பேர் கூட டிக்கெட் டு ஃபினாலே வச்சா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. எனக்கும் அந்த ஃபீல் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் நம்ம வந்து காலங்காலமாக இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறப்ப 8 பேர் தான் வந்து டிக்கெட் டு ஃபினாலே விளையாடுறாங்க. இப்போ உள்ளே இருக்கிறது 10 பேர். ஸோ நான் சொல்கிறது நீங்கள் நம்பலைன்னா சீசன் 6 ஸ்ட்ரீமில் இருக்குது, போய் பாருங்கள். அதில் 8 பேர் இருந்தாங்க. ஓகேவா? டிக்கெட் டு ஃபினாலேயில் அதில் வரிசையாக டாஸ்க் கொடுக்கப்பட்டது, ஒரு டைல்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, டைல்ஸ் அப்படியே அப்படியே வச்சு கொண்டு போவாங்க. ஓகே, இது ஒரு வகையான டிக்கெட் டு ஃபினாலே. அடுத்த டிக்கெட் டு ஃபினாலேயில் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ்லாம் இல்லை, உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது முத வந்து வெளியே போகிறவங்களுக்கு 1 பாயிண்ட்டு, கடைசியாக இன்னும் ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து 9 பாயிண்ட், 8 பாயிண்ட்டு, 8, 7, 6, 5, 4 ஒவ்வொரு டாஸ்க்லையும் கொடுத்தாங்க. ஸோ அதில் யார் வந்து கூட்டல் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக வந்து எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து டிக்கெட் டு ஃபினாலே கொடுத்தாங்க 7வது சீசனில். ஓகேங்களா? ஸோ 7ல் வந்து யார் வின் பண்ண அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், இது விஷ்ணு விஜய். ஸோ இந்த வட்டம் வந்து ரயானுக்கோ இல்லை மஞ்சரிக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பவித்ராகோ இந்த டிக்கெட் டு ஃபினாலே விஷாலுக்கோ போச்சுன்னா அன்ஃபேராக இருக்கும். ஏன்னா ஓட்டு அவங்களுக்கு கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதை பாஸ் பண்ணி மக்கள் எல்லாம் கேட்வேலாம் தூக்கி போட்டு படன்னு 5வது பிளேஸ் வந்து போயிடுவாங்க. டாப் 5க்குள்ளே முதல் ஃபைனலிஸ்ட்டாக வந்து உள்ளே போயிடுவாங்க. அந்த முதல் ஃபைனலிஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள் உள்ளே போகணும் அப்படிங்கிறதுல பயங்கர வெறியாக இருக்கார். ஸோ முகேன் ராவ் மாதிரி சரித்திரம் படைப்பாரா முத்துக்குமரன், அதாவது டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணி டைட்டிலையும் வந்து கையில் தொடுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சீசன் 3 சீசன் 8 வந்து ரீப்ளேஸ் பண்ணுவான். அதாவது தோனி வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய கப் ஆசையை வந்து நிறைவேற்றினார். அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருந்துச்சு. அதே மாதிரியே முத்துக்குமரன் அவர்கள் சீசன் 3ல் நடந்த அந்த மேஜிக்கை திருப்பி ரீக்ரியேட் பண்ணுவாரா, அவரை நம்பி எல்லாருமே இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாருமே எதிர்பார்க்குறாங்கங்க. அதுதான் ஷாக்கிங்கே. முத்துக்குமரன் டிடிஎஃப் விளையாண்டானா கண்டிப்பாக ஜெயிச்சு அவர் தான் ஜெயிக்கணும் அப்படின்றதுல பயங்கர குறியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் மஞ்சரி இந்த வட்டம் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து ஃபயராக இருக்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஆனால் டாஸ்க்காக பாருங்கப்பா, தயவு செஞ்சு பேசி கொண்டுறாதீங்க, தயவு செஞ்சு இதை டாஸ்க் ஆச்சு அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சரித்திரம் படைப்பாரா முத்துக்குமரன் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.